சார் இதனால விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது சார், இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை எதிர்த்து. சார் என்ன இந்த டாரிஃப் இதுக்கு முன்னால என்ன இருந்தது சார்? இடைப்பட்ட காலத்தில் என்னவா மாறினது, இப்போ எவ்வளவா குறைஞ்சிருக்கு, எந்தெந்த இதுக்கு என்னென்ன அப்படிங்கறத கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க சார். சார் அதாவது போன வருஷம் வந்து இந்தியாவுக்கும் யுஎஸ்ஏக்கும் டாரிஃப் பாத்தீங்கன்னா 25% இருந்தது சார். போன வருஷம் அதுக்கு சார் 2024. ஆமா சார், 24 ஆகஸ்ட் வரைக்கும். ஆகஸ்ட்ல தான் ட்ரம்ப் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, நம்ம ரஷ்யால இருந்து ஆயில் இம்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு 25% வந்து டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. சோ 25 சார் ஆக்சுவலா வந்து 2019 வரைக்கும் நம்ம வந்து அவங்களோட யூஎஸோட ட்ரேட் அக்ரிமெண்ட், அந்த ஜெனரலைஸ்டு அக்ரிமெண்ட்ல வந்து நம்மளுக்கு இந்த 18% கீழே, அதாவது பொருட்கள் வாரியா அது நிறைய கம்மி ஒவ்வொன்றுக்கும் இருக்கும் சார். சில பொருட்களுக்கு எல்லாம் 10% எல்லாம் கூட இருந்திருக்கு சார். உங்களுக்கு வந்து இப்ப வந்து பிளாட்டா 18ன்னு சொல்றாங்க. முன்னாடி வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒரு மாதிரி இருக்கும். 2019 தான் அந்த நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்த அந்த மியூச்சுவல் ஃபேவர்டு நேஷன் சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் வந்து ட்ரம்ப் வந்து அப்ப கேன்சல் பண்ண பின்னாடி திருப்பியும் வந்து நிறைய டாரிஃப் வந்து ரைஸ் ஆனது. அதுக்கப்புறம் 25% நம்மளுக்கு வந்து இருந்தது சார் 2024 வரைக்கும். 2024 நம்ம வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் இம்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அதை 50% ஹைக் பண்ணாங்க. நம்ம கூட நம்ம நிகழ்ச்சியில அதை பத்தி பேசணும் சார், அந்த டைம்ல நம்ம பேசணும். சோ அதுல இருந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அந்த டாரிஃப் வார், ட்ரேட் வார் வந்து போயிட்டே இருந்தது. பட் இதனால வந்து டெக்ஸ்டைல்ஸ், லெதர் இந்த மாதிரி சில இண்டஸ்ட்ரீஸ் பாதிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா பெருமளவு அதை வந்து இந்திய ஏற்றுமதி நிறுவனங்கள் வந்து எதிர்கொள்றதுக்கு தயாராயிட்டாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டா மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா சொல்லணும்னா யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துல போய் நம்ம அமெரிக்கால இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பை குறைஞ்சிச்சுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டா நம்ம போறதுக்கு எல்லாம் தயாராயிட்டாங்க. அரசும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து சடனா இப்போ 18%, 50ல இருந்து நம்மளுக்கு 18% குறைச்சிருக்காங்க அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் சில நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் இதோடைய தாக்கம் வந்து நெகட்டிவா நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது சார். ஏன்னா இது வந்து ஒரு இன்டீரியமா இந்த அக்ரிமெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இதோடைய டீடைல் எல்லாமே மார்ச்ல தான் நம்மளுக்கு ஃபைனலா எல்லாமே வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இதுல குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்ல வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இப்ப இருக்கிற மியூச்சுவல் டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராடக்ட்ல வந்து நிறைய இம்போர்ட் டியூட்டியை வந்து குறைச்சிருக்காங்க. இதனால இப்ப இந்தியால இருந்தும் நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை நம்ம அனுப்புறதுக்கு அவங்க அமெரிக்கால வந்து இம்போர்ட் டியூட்டி கம்மியா இருக்குன்னு சொன்னாலும் கூட, அமெரிக்கால இருந்து அதிக அளவுல நம்மளுக்கு விவசாய பொருட்கள், குறிப்பா சொல்லணும்னா சில காய்கறிகள், பழங்கள், சோயாபீன்ஸ் ஆயில், அது மாதிரி நிறைய அமெரிக்கால வந்து இப்போ நீங்க இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னா, அமெரிக்கால வந்து பெரிய கார்பரேட்ஸ் தான் அக்ரிகல்ச்சர் பண்றாங்க. அங்க கிட்டத்தட்ட ஒரு அக்ரிகல்ச்சர் அப்படிங்கறது ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல பண்ற விஷயம். நம்ம ஊர்ல வந்து ஸ்மால் ஃபார்மர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் நீங்க காம்பீட் பண்ண முடியாது. ரெண்டு பேரும் நீங்க ஒரு பொருளை விற்க சொல்லி ஒரே பொருளை விற்க வச்சீங்கன்னா கார்பரேட் ஜெயிப்பாங்களா, ஸ்மால் ஃபார்மர் ஜெயிப்பாங்களான்னா கார்பரேட் தான் ஜெயிப்பாங்க. அப்ப அமெரிக்கால இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எல்லாம் இந்தியாவுக்குள்ள இப்ப வரப்போற காலத்துல வந்து இம்போர்ட் டியூட்டியே இல்லாம உள்ள வரப்போகுது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சொல்றது இந்தியால இருக்கிற ஸ்மால் ஃபார்மர்ஸுக்கு கண்டிப்பா அச்சுறுத்தலா இருக்கும். ஆனா இப்ப அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, சென்சிட்டிவா இருக்கிற துறைகள், குறிப்பா பால் பொருட்கள், அது மாதிரி வந்து பவுல்ட்ரி, அதெல்லாம் நாங்க வந்து இதுல கொண்டு வரலன்னு சொன்னாலும் கூட அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல சார். இது வந்து நிச்சயம் வந்து இந்தியால இருக்கிற அக்ரிகல்ச்சரல் செக்டார்ஸை லாங் ஸ்டாண்டிங்ல ஒரு சேலஞ்ச் பண்ணும். அமெரிக்காவோட கார்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து இந்தியாவில இருக்கிற அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்ஸ் மேல ரொம்ப நாளாவே, நீண்ட நாளாவே ஒரு கண் இருக்கு. ஏன்னா இந்தியா வந்து கன்சியூமரா வந்து நிறைய நம்ம அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் வந்து வாங்குறோம். குறிப்பா இப்ப சொல்லணும்னா பல்சஸ் எடுத்துக்கலாம் சார், பருப்பு வகைகள், ஆயில்ஸ், எடிபிள் ஆயில்ஸ், இன்னும் சொல்ல போனா பால் பொருட்களை இதுல கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்தியாவில இருக்கிற நிறைய சின்ன சின்ன பால் உற்பத்தியாளர்கள் அதிக அளவுல பாதிக்கப்படுவாங்க. அப்ப அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இன்னொன்னு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, 500 பில்லியனுக்கு அமெரிக்கன் பொருளை இந்தியா அடுத்த 5 ஆண்டுக்குள்ள நம்ம வாங்குவோம் அப்படின்னு கமிட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா எதுக்காக அமெரிக்கா கிட்ட 500 பில்லியன் வாங்கணும்னு நம்ம கமிட்மெண்ட் கொடுக்கணும்? ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து இந்தியால வந்து ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமா இருக்கிறதுனால ட்ரேட் டெபிசிட் ஜாஸ்தியா இருக்கு. டாலர் இவ்வளவு 92 ரூபா போயிடுச்சு அப்படின்னு. டாலர் ஏன் இவ்வளவு டிமாண்ட்ல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ட்ரேட் டெபிசிட் இந்தியால அதிகமா இருக்கனாலதான் டாலர் வேல்யூ கூட்டிட்டே போகுது. இப்ப இன்னும் நம்ம வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து 500 பில்லியனுக்கு 5 வருஷத்துக்கு பொருள் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி கமிட்மெண்ட் பண்ணா ட்ரேட் டெபிசிட் இன்னும் ஜாஸ்தி ஆகி டாலர் வேல்யூ இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து இந்தியாவோட ருப்பி வந்து டிவாலுவேட் ஆயிட்டே தான் இருக்கும்.
அப்ப இது வந்து உள்நாட்டுல நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு பெட்ரோல் டீசல் இந்த விலையெல்லாம் வந்து ஏற்றங்களா தான் இருக்கும். ஏன்னா இப்ப ஏற்கனவே ரஷ்யால இருந்து நம்ம கம்மி விலைக்கு வாங்கின பெட்ரோல் ஆயில வந்து இப்ப இந்த ஒப்பந்தத்தினால வாங்க முடியாம போகும். அது மாதிரி அமெரிக்கா வெனின்சுலால இருந்து இப்ப வாங்குறதுக்கு நம்ம போகும்போது டாலர் ஏற்கனவே கூட்டிட்டே இருக்கிறனால இந்தியால மறைமுகமா இது நிறைய உள்நாட்டிலையும் நம்மளுடைய அத்தியாவசிய பொருட்களுடைய விலையேற்றத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய அளவுக்கு இதுல பாதிப்பு நிறைய இருக்கு அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி வந்து இப்ப 12ஆம் தேதி வந்து இது சம்பந்தமா வேலை நிறுத்த சில எதிர்ப்பு போராட்டங்கள்லாம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப நியாயமான விஷயமா தான் இருக்கும். ஏன்னா அரசு வந்து தெளிவுபடுத்தணும் இந்த பாதிப்பு இல்லாம எப்படி கொண்டு. ராஜமூர்த்தி சார், எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. அதாவது மொத்த தேசத்தினுடைய மக்களின் சார்பாக அமெரிக்க அதிபருக்கு இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி நன்றி தெரிவித்திருக்கிறார். அந்த அளவிற்கு இது நன்மை தரக்கூடிய ஒரு அனௌன்ஸ்மெண்டா சார் ட்ரம்பினுடைய அனௌன்ஸ்மெண்ட்? சார் இது வந்து நன்மை தரக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது 18% அவங்க நம்ம 50ல இருந்து 18% குறைச்சது அப்படிங்கும் போது சில துறைகளுக்கு இது ஒரு தற்காலிக நிவாரணமா இப்ப பார்க்கப்படுது. குறிப்பா சொல்லணும்னா நம்ம கிட்ட இருக்கிற திருப்பூர்ல இருக்கிற ஆயத்தாடை உற்பத்தியாளர்களுக்கு, ஆம்பூர்ல இருக்கிற தோல் தொழிற்சாலை பண்றவங்களுக்கு, இவங்கள மாதிரி ஆட்களுக்கு இப்ப அமெரிக்கால ஏற்பட்ட இந்த நெருக்கடி இப்ப தற்காலிகமா நிவாரணம் கிடைக்கும் சார். அதுல ஒன்னும் அவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். ஆனா இந்தியா அப்படிங்கிற நாடே வந்து ஒரு வேளாண் தேசம். நம்ம கிட்டத்தட்ட நம்ம நாட்டுல இன்னைக்கும் 70% மக்கள் வந்து அக்ரிகல்ச்சர் சார்ந்து இருக்கிற ஒரு காலகட்டத்துல நம்ம அக்ரிகல்ச்சர் துறையை போய் அமெரிக்காவுக்கு ஓபன் பண்றது எந்த அளவுக்கு சரியான ஒரு முடிவா இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க கேள்வியா இருக்கு. ராஜமூர்த்தி சார், எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. பாதிப்பு சார், நம்மளுடைய டிஜிஎஃப்டி வந்து அவங்க, உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே நிறைய முறை நம்ம இதை பேசி இருக்கிறோம். இந்த உடைத்த அரிசி, நொய் அரிசி, பாயில்டு ரைஸு, பச்சரிசி, புடுங்கல் அரிசின்னு சொல்லக்கூடிய இந்த அரிசிகளுக்கெல்லாம் ஏற்றுமதிக்கு வந்து 20% நம்ம இவங்க வந்து டாக்ஸ் போட்டாங்க. இங்கேருந்து நம்ம ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டேரிஃப் எல்லாம் குறுகிய காலத்திற்கா சார், இல்லை இப்பவும் அந்த நடைமுறை இன்னும் அப்படியே தான் இருக்குதா? இப்ப அந்த ரைஸ்ல போட்ட டாரிஃப் எல்லாமே இப்போ எக்ஸ்போர்ட் டியூட்டி வந்து இப்ப இல்ல சார், அதுல வந்து எடுத்துட்டாங்க. ஓகே 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 ஓகே, பேசலாம் சார். சார் வணக்கம். ராஜமூர்த்தி சார் வணக்கம் சார். ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாங்கல்ல, இந்த அரசாங்கம் கரெக்டா செஞ்சுட்டு இருக்கு, நாங்க சொல்றதுதான் செய்யறோம் அப்படின்ட்டு. கடந்த காலங்களில் சார், இன்னைக்கு விட்டுருங்க, இந்த பிலேட்டரல் அக்ரிமெண்ட்டை விட்டுருவோம், ஏன்னா இது இன்னும் ஃபைனல் ஆகலை. ஆனால் இதற்கு முன்பாக சொல்லியதைத்தான் இந்த அரசாங்கம் செஞ்சுட்டு இருந்ததா சார்? எந்த பாதிப்பும் இல்லாமல் அப்படியே பார்த்து பார்த்து பூ போல பொண்ணு போல பார்த்துக்குச்சா சார் இந்த கவர்மெண்ட்? நான் இப்படி கேட்டேன்னு வச்சுக்கோங்க சார், இதையும் அப்புறமேட்டு அடுத்த ரவுண்ட்ல இவர் சொல்லுவாரு, நீங்க பூ போல பொண்ணு போல அப்படிம்பாரு. சார் சொல்லுங்க சார், அப்படியே தங்கம் தங்கமா தான் பார்த்துக்கிட்டாங்களா சார் இவங்க? அதாவது பொதுவா சொல்லணும் அப்படின்னா தொழில் துறைகள்ல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. கடந்த காலத்துல பல்வேறு சேலஞ்சஸ் கடந்துதான் தொழில்துறை வந்து இன்னைக்கு தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சர்வதேச அளவுலயும் இந்தியா வந்து நிறைய பல நாடுகளோட ஒப்பந்தம் போடுறாங்க, அதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஆனா இப்ப குறிப்பா இந்த ஒப்பந்தத்தின் மீது பல விமர்சனங்கள் வைக்கப்படுவதை நம்ம வந்து அதை வந்து நம்ம புறம் தள்ளிட முடியாது, அது கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா இதுல நம்மளுக்கு வந்து ஒரு பக்கம் நன்மைகள் இருக்குங்கிறதுக்காக இன்னொரு பக்கம் நடக்கிற விஷயங்களை நம்ம வந்து இப்ப கவனிக்க மறந்துடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு ரஷ்யால இருந்து ஆயில் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய இறக்குமதிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதை நம்ம நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாங்குறதுனால யாருக்கு சார் யூஸ்ஃபுல்லா இருக்குது? என்ன பப்ளிக்கா யூஸ்ஃபுல்லா இருக்குது? பப்ளிக் ஒரு யூஸும் கிடையாது சார். பப்ளிக் என்ன சார் யூஸ்? ரஷ்யாவில இருந்து வாங்கட்டும், எங்க கபர்ஸ்தான்ல இருந்து கூட வாங்கிட்டு போட்டு சார், நமக்கு என்ன காமன் பப்ளிக் என்ன சார் இருக்கு அதனால பெனிஃபிட்? இல்ல, அது நம்மளுக்கு குறைவான விலையில ரஷ்யால இருந்து நம்மளுக்கு ஆயில் கிடைச்சிட்டு இருக்கிறது. இப்ப இந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் சாரே சொன்னாங்க, துரப்பாண்டி சார் சொன்னாங்க, இப்ப சமீபத்துல குறைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அது வந்து அப்ப நம்மளுக்கு வந்து அதிக செலவினங்களை கண்டிப்பா ஏற்படுத்தும், இறக்குமதியில ஏற்படுத்தும். ஒரு பக்கம் அதனால நம்மளுக்கு வந்து இந்தியாவுடைய செலவினங்கள் ஜாஸ்தி ஆகிறது, இந்தியாவுடைய நாணயத்தை ருப்பியை வந்து டிவாலுவேட் பண்ணுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இப்ப கொள்கை ரீதியாவே இப்ப வந்து பாரதிய ஜனதா வந்து ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு சொல்லி செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போறாங்க. இந்தியா வந்து தன்னிறைவு பெற்ற ஒரு நாடா மாறணும்னு சொல்லும் போது
இப்ப எல்லாருக்கும் ஒரு ஐயம் என்ன வருது பொதுவா அப்படின்னு கேட்டா, இப்ப 500 பில்லியனுக்கு அமெரிக்காவோட நம்ம வர்த்தகம், அதாவது அது இறக்குமதி பண்ற மாதிரி தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அது சார் சொன்னாங்க, திருநாவுக்கரசு சார், அது பைலாட்டரல் சொன்னாங்க. அது இன்னும் கவர்மெண்ட் தெளிவுபடுத்தணும். ஏன்னா நாங்க புரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் அடுத்த 5 ஆண்டுகள்ல அமெரிக்கால இருந்து 500 பில்லியனுக்கு வந்து இந்தியா வந்து பொருட்களை வாங்குவதற்கு கமிட்மெண்ட் கொடுத்திருக்கதா சொல்றாங்க. இது அப்ப வந்து இந்தியாவோட செல்ஃப் ரிலையன்ட்ட வந்து கேள்விக்குறியா மாத்திராதா அப்படிங்கிற மாதிரி தொழில்துறையினர் வந்து இப்ப கேட்கறாங்க. ஏன்னா அமெரிக்காவோட நம்ம நிறைய விஷயங்கள்ல இப்ப நம்ம வந்து பரஸ்பரம் வந்து பயலாட்டரலா இப்ப நம்ம வந்து அக்ரிமெண்ட் பண்றோங்கிறது ஒரு பக்கம். ஆனா ஒரு போட்டிகள்னு வரும்போது, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர்ல அமெரிக்க பொருட்களும் இந்திய பொருட்களும் ஒரே சந்தையில போட்டி போடும் போது அமெரிக்கன் பொருள் தான் ஜெயிக்கும். நம்மளால ஜெயிக்க முடியாது. அவங்க கொடுக்குற விலைக்கு நம்மளால நிறைய கொடுக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல எப்படி இந்தியாவுடைய நலன் பாதுகாக்கப்படும் இந்த இடத்துல? அப்ப இந்தியா வந்து ஓபன் டு அக்ரி மார்க்கெட் ஓபன் பண்ணும்போது, இப்ப நம்ம ஊர்ல விற்கிற ஒரு பழம் வந்து இப்ப சார் வந்து காமிச்சாங்க, அந்த பேஜ், அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல உள்ள அந்த ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட் ப்ராசஸ் இதெல்லாம் சொன்னாங்க. அப்ப நாம வந்து ஒரு பழம் இங்க விற்கிற ஒரு சிறு வியாபாரி வந்து ஒரு பழம் விற்கிறாரு. அமெரிக்கால இருந்து கார்பரேட்ல இருந்து வரக்கூடிய பழம் இதோட கம்மியா இருக்கும். அது இன்னும் வந்து அது நீண்ட நாள் கெட்டு போகாத மாதிரி பல விஷயங்கள் அவங்க தன்மையில வந்து அவங்க கொடுப்பாங்க. அப்படிங்கும் போது நம்மளுடைய உள்நாட்டுல இருக்க சிறு வியாபாரிகள்லாம் கண்டிப்பா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கே அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற நிறைய ஐயப்பாடு. இந்த இந்த மாதிரியான விஷயங்கள்ல இதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. இன்னும் வந்து அது மார்ச்ல முழுமையான அதுக்கான வடிவம் வரும்போது ராஜமூர்த்தி சார் இப்ப இவர் சொல்றாரு, ஹானரபிள் மினிஸ்டர், அக்ரி மினிஸ்டர் தானே சார், சிவராஜ் சிங் சௌகான். ஆமா சார், காமர்ஸ் மினிஸ்டர் வந்து பியூஷ் கோயல், இவங்க 2 பேருமே சொல்லியிருக்காங்க, அக்ரி பொருட்களை வந்து நாம வந்து அமெரிக்காவினுடைய விவசாயம் சார்ந்த பொருட்களை இறக்குமதி செய்வதன் மூலமாக இந்தியாவுடைய விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, மாறாக நாம இங்க இருந்து ஏற்றுமதி பண்ணோம்னா அந்த பொருட்களுக்கு 0% வரி அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்றாருல்ல சார். ஆனாலும் நாடு தழுவிய அளவில் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்குது சார். தமிழ்நாடு கிடையாது, இந்தியா தழுவிய அளவில் விவசாய பிரச்சனைக்காக போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்குது சார். பிப்ரவரி 12ஆம் தேதி விவசாயிகள் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அச்சம் வந்து நம்ம வந்து உண்மைதான் சார். ஏன் சார் அமைச்சர் சொன்ன பிறகும் ஏன் சார் நம்ப மாட்டேங்கிறாங்க யாருமே? இல்ல சார், நீங்க சொன்ன மாதிரி இது வந்து வெறும் அறிக்கையை அடிப்படையா கொண்டு நம்ம எதையுமே முடிவு பண்ணிட முடியாது. அது வந்து அரசாணை வரணும். அரசாணையில வெயிட் பண்ணலாம்ல. அப்ப முன்னாடியே சாரி ஃபார் தி இன்டரப்ஷன், அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஒரு தெளிவு வந்த அப்புறம் போராட்டம் ஒரு நியாயம் இருக்கு. அதுக்குள்ள இப்படி பண்றாங்க. இதுதான் அரசியல் காரணம் பின்னாடி இருக்குன்ற. கொஞ்சம் சார் இருங்க, அவர் முடிச்சிட்டு சாரி சார் சார் சொல்லி முடிச்சிருங்க சார். நான் ராம் சார், அரசு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சென்சிட்டிவ் அக்ரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை அதுல சொல்லிருக்காங்க. சென்சிட்டிவ் அக்ரி ப்ராடக்ட்ஸ்னா இப்ப ரைஸ், பால் பொருட்கள், டெய்ரி, இப்ப அதாவது பவுல்ட்ரி, அதாவது முக்கியமா சொல்லணும்னா கோழி இறைச்சி வந்து அமெரிக்கால ரொம்ப குறைவான விலைக்கு கிடைக்கும். அதெல்லாம் ஓபன் பண்ணாங்கன்னு சொன்னா இந்தியால வந்து டோட்டலாவே பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி வந்து டோட்டலாவே இதாயிரும். சோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் இப்போதைக்கு நாங்க ஓபன் பண்ணல அப்படின்னு சென்சிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் ஓபன் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க ஒழிய மத்த எல்லா பொருளையும் ஓபன் பண்றா சொன்னாங்க. குறிப்பா சொல்லணும்னா இப்ப துரபாண்டி சார் சொன்னாங்க சோயா ஆயில் பத்தி அண்டர்லைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சோயா ஆயில் வந்து இதுல வந்து அமெரிக்கால இருந்து நம்ம நாட்டுக்கு இனிமே வந்து வரி கம்மியா வரப்போகுதுங்கிறது இதுல ஏற்கனவே தெளிவுபடுத்திருக்காங்க. சோயா ஆயில், அது மாதிரி நிறைய பழங்கள், இன்னும் வந்து பருப்பு வகைகள், பல்சஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப அது வந்து உள்நாட்டு சந்தையை எப்படி அதாவது ஒரு நுகர்வோரா நம்மளுக்கு வந்து சில பொருட்கள் கம்மியான விலைக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுறதா, ஆனா இங்க இருக்கிற சிறு உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள் பாதிக்கப்பட போறாங்கன்னு வருத்தப்படுறதாங்கிற ஒரு டைலமா தான் இங்க போயிட்டே இருக்கு. அதனாலதான் விவசாயிகள் அச்சப்படுறாங்க. ஏன்னா ஏற்கனவே எல்லா இதுலயும் வந்து இப்ப நீங்க வந்து கார்பரேட்டோட போட்டி போடுற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. எல்லா துறையில நடக்கும்போது விவசாயத்திலையும் அந்த நிலை வந்துருமோ அப்படின்னு பயப்படுறாங்க. அது கண்டிப்பா நியாயமான பயம்தான். அரசு அதை தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க.